இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டேன். எப்படி திரட்டுறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவுக்கும் நேரடியாக அத திரட்ட முடியாது. அவங்க வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்க இந்த முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாங்கன்னா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாங்க, உளவுத்துறையில. அதனால என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அந்த சவுதியில உதவிய நாடுறாங்க. காமினி ம், இருக்கிற ம். இடத்த நீங்க துல்லியமா எங்களுக்கு தரணும். சவுதிக்கு வந்து அங்க ஈரானோட தொடர்பு, தூதரக உறவுகள்லாம் இருக்கிற காரணத்தினால, சவுதியில் உள்ளவர்கள் ஒரு இஸ்லாமிய கலர பூசிக்கிட்டு என்ன செய்யலாம்னா, அரண்மனை வரைக்கும் போகலாம். ஓ! ஓ! அன்னைக்கு காலையில காலை தொழுகைய தொழுதுட்டு, இவங்கெல்லாம் அது காமினி, இன்னும் படைத்த ஐஆர்ஜிசி தலைவர் எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஆலோசனையில இருக்கிறாங்க. நான் அந்த போர் திட்டங்களை பத்தி ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற இந்த செய்தி, காலையில காலையில ஒரு 6 மணி 5:30 மணிக்கு அந்த தொழுகை முடியும். தொழுகை முடிஞ்ச உடனே, அங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, இவைங்க அந்த தகவல ஈரான் அந்த சவுதி தான் குடுக்குது. இந்த இடத்துல அவங்க கூடுறாங்க. தலைவர்லாம் வர்றாரு. அவங்க நடமாட்டம்லாம் ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. இந்த அவருடைய அரண்மனை வந்து அவர் தங்குற இடம் இருக்குல்ல, ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு இடம். அதனால வந்து உளவுலாம் பார்க்க முடியாது. உளவு பார்க்கிறதா இருந்தா, அங்க உள்ள ஒரு ஆள் மாதிரி போய் தான் பார்க்க முடியும். அது வந்து சவுதி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த மாரி வந்து வந்துட்டாங்க. இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. இது தாக்குறதுக்குரிய உகந்த நேரம்னு சொன்ன உடனே தான், சரசரன்னு என்ன செய்றாங்க, வந்து விமானத்த 200 விமானங்கள்ல வந்து தாக்கி, அவர் இருந்த அந்த அவருடைய மாளிகை, அதுல வந்து தாக்குதல் பண்றாங்க. அதுல யாரெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்களோ, அவங்களெல்லாம் இறந்துட்டாங்க.